அத்துன்யா சிஜ்ருல் முஃமினீன், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. ஆத்துல, புது காலியான ஆத்துல வேகமா நீர் அடிச்சுட்டு வந்தா எப்படி நுரையோடு வருமோ, அது மாதிரி நுரை மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهبوا ريحكم واصبروا إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாக நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரோடு மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிகள் தபா தாபிகள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டு அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை மேம்படுத்துவானாக. அவனது வார்த்தையாகிய வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்ற ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று, அதுவும் உங்களுடைய கடவாய் பற்களை கொண்டு கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆனில் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு அதை பிரிப்பதற்கு எவ்வளவு வேலை பார்க்க முடியுமோ அவ்வளவு வேலையை இப்லீஸ் பார்ப்பான். நீங்கள் அதற்கு இடம் கொடுத்து விடாமல் உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒற்றுமை என்ற விஷயத்தில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திலே எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாயில் நம்முடைய பற்களை கொண்டு கடிக்கும் பொழுது சாதாரணமான பொருளாக இருந்தால் முன் பற்களாலே கடித்து விடுவோம், ஒரு வெள்ளரிக்காய் போன்ற பொருள். இதுவே கொஞ்சம் கெட்டியான ஹார்டான கடலை மிட்டாய் போன்ற மிட்டாய்களை முன்பல்லால கடிச்ச என்ன ஆகும்? பல்லு போயிடும். நல்லி எலும்பை கடிக்கிறத முன் பல்லால கடிச்ச என்ன ஆகும்? பல்லு போயிடும். அப்ப நல்லி எலும்பை கடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் என்ன செய்யுது? ஆர்டர் கொடுக்க கையை இங்க கொண்டு போய் கடி அப்படின்னு சொல்லி இங்க வச்சு கடிக்கும் போது அப்படியே பஸ்மமா கடிச்சிடுறோம். ஏன்னா கெட்டியா பிடிக்கிறதுக்கும் கடுமையான
வலுவான பிடியாக இருப்பதற்கும் நீங்க கடவா பழத்தை பயன்படுத்தணுங்கிறது உண்ணும் போது நமக்கு நம்முடைய அறிவு சொல்லக்கூடிய விஷயம். அதே அறிவு சார்ந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் உங்களுடைய கடவாய் பற்களை கொண்டு கடித்து பிடித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றை. என்ன உதறினாலும் அந்த கயிற்றை விட்டு வெளியில வர முடியாது. அந்த பொருள் கடவாப்பழம் ஒருத்தர் கடிச்சுட்டாருன்னா இழுக்க முடியுமா? இழுத்த ஆளோட சேர்ந்து வருவார் தவிர அந்த பொருள் கைக்கு வராது. அந்த மாதிரியான ஒரு பிடி இந்த கடவாய் பற்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏனென்றைக்கு நமக்கு சமூகத்திற்கு மத்தியில நமக்கு மத்தியில மிக மிக தேவையான ஒன்று இந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இல்லாத பொழுது எவ்வளவு விஷயங்களை நாம் இழக்கின்றோம், எவ்வளவு இன்னல்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம். இது காலங்காலமாக நமக்கு படிப்படியாக இருந்தாலும் கூட படிப்பில் பெறக்கூடியவர்களாக நாம் இல்லை. அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மத்தியிலே ஒரு உணர்வுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஏனென்று சொன்னால் மேடைகள் தோறும் பேசுகின்றோம், ஒவ்வொரு டீக்கடை பெஞ்சில் உட்கார்ந்து பேசுறோம், ஒன்னா இருக்கணும்னு சொல்லி. ஆனா அங்கிட்டு போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தனியா போய்கிட்டு இருக்கிறோம். விஷயம் அதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒற்றுமையே பலம் அப்படிங்கிற செய்தியை எடுத்து வைக்கிறதுக்காக நாம் அதிகமாக சில விஷயங்கள் யோசிக்க வேண்டிய இருக்குது, பேச வேண்டிய இருக்குது. கடந்த வாரத்தில் கூட சில விஷயத்தை பற்றி பார்த்தோம். நாம் யாரை நேசிக்கின்றோம், நாம் யாரை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயமாக சில செய்திகளை பார்த்தோம். நாம் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்கு முதலிடம், ரசூலுக்கு அடுத்த இடம், அதற்கு பிறகு அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்த இந்த மார்க்கத்திற்கு உண்டான முக்கியத்துவம், அதற்கு பிறகுதான் நம்முடைய பெற்றோர்களை, அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் உண்டான அனைவருமே. இதுதான் இஸ்லாம் காட்டிய வழிமுறை. எப்போது இதிலிருந்து நாம் பிசை விடுகின்றோமோ, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாவிட்டால், ரசூலின் மீது மஹப்பத் இல்லாவிட்டால், மார்க்கத்தின் மீது பற்று இல்லாவிட்டால், பெற்றோர்களுடைய விஷயத்தில் மரியாதை இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இது அல்லாத எல்லாமே நடக்கும். இவர்களுடைய படிப்படியான படித்தரத்தை வைத்து நம்முடைய உள்ளத்தில் இவர்களுக்கு உண்டான இடத்தை நாம் ஒதுக்காவிட்டால், இவர்களை நேசிக்கும் விஷயத்தில் நாம் முன்னுரிமை கொடுக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? இவர்களுக்கு அப்பாற்பட்ட அத்தனை விஷயங்களும் நம்முடைய நேசத்திற்குரியவராக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஏனென்று சொன்னால் நம்முடைய இந்த உலக படைப்பு வெறுமனே இந்த உலகை நேசிப்பதின் நோக்கம் அல்ல. மறுவுலகத்தை நோக்கி நம்முடைய பயணம், கபருடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு மார்க்கம், அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும் என்ற ஒரு திட்டமிடுதலோடு ஒரு பிளான் செய்யப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், போற போக்குல அப்படி நீ உன்னுடைய ஆண்டவனை வணங்கிக் கொள்ளலாம் என்று அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு திட்டவட்டமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மூமின்களுக்கு இந்த உலகத்தை பற்றி சொல்லும் பொழுது சிறைச்சாலை என்பதாக சொல்லப்படுகிறது. சிஜ்ருல் முஃமினீன், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலை எப்படி இருக்கும்? சிறைச்சாலையில நாம் இஷ்டப்பட்ட ஆடைகளை அணிய முடியாது, இஷ்டப்பட்ட உணவை உண்ண முடியாது, இஷ்டப்பட்ட வேலைகளை செய்ய முடியாது. அங்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடப்பட்டிருக்கும். இத்தனை மணிக்கு படுக்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், நீ இங்கதான் இருக்கணும், இந்த ஆடெல்லாம் உடுத்தணும், இதுதான் உனக்கு உணவு, இந்த வேலைகளை செய்யணும். மூமின்களுக்கு அப்படித்தான். ஹராம் ஹலாலை கொண்டு உனக்கு இது ஆகமானது, உனக்கு இது ஆகாதது, உன்னுடைய உடை இப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய குணம் இப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய உணவு இப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். உன்னுடைய இருப்பிடம், உன்னுடைய குடும்பத்தினுடைய வருவாய்கள், இவைகள் அனைத்தையும் முறைப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே இஸ்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சிருக்கு. அந்த அடிப்படையில் வாழ்வதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதுதான் ஒரு இஸ்லாமியருடைய கடமை. அது அல்லாத நாம் பெயர் வாங்கிகளாக மட்டுமே இருந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். அவ்வளவு. அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக, நம்முடைய உள்ளத்தை பாதுகாப்பானாக. அன்பிற்கு பெருமக்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒற்றுமையை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டிய ஒரு தருணம், ஒரு கடமை, ஒரு இக்கட்டான சூழல் என்று கூட சொல்லலாம்.
ஏன்னா இன்னைக்கு சர்வதேச அளவில் முஸ்லிம்களுடைய அந்த பாப்புலேஷன் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க. உலகத்துல மொத்தம் 195 நாடுகள் இருக்குது. அது 56 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள், 56 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். ஆனால் ஒற்றுமை இல்லாத இஸ்லாமிய நாடுகள். இதனால் என்ன ஆகுது? பல முஸ்லிம் நாட்டு மன்னர்கள் தங்களுக்கு மத்தியில் இரையச்சம் இல்லாத காரணத்தால், ஒற்றுமை இல்லாத காரணத்தால் யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் அவர்கள் பணிந்து போக வேண்டிய, குனிந்து போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. யகூதிகளுக்கும் நஸ்ரானிகளுக்கும் அடங்கி போவதன் விளைவாகத்தான் இன்று நாம் சில சூழலை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு பல விஷயங்களை கவனிக்க வேண்டியது இருக்கிறது. உலக அளவில் நாம் யோசித்து பேச ஆரம்பித்தால் பல விஷயங்கள் வரும். ஆனால் இப்போ உலக அளவில் நாம யோசிப்பதை வேறு ஒரு தருணத்திலாக்கி இந்திய அளவிலான ஒரு விஷயத்தை மட்டும் இப்பொழுது நாம் யோசிப்போம். இந்திய அளவிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்ன இல்லை? ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை. எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் முஸ்லிம்களுக்கென்ற எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் கொடுக்கப்படவில்லை என்று நாம் அவர்களை குறை சொல்வதற்கு இங்கு நம்முடைய நோக்கம் அல்ல, அதில் அர்த்தமும் இல்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு மத்தியில் என்ன இல்லை? ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு இத்தாத் என்ற கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மை இல்லை. ஒன்றாக இருப்பார்கள், ஒன்றாக முழங்குவார்கள், ஒன்றாக சேவை செய்வார்கள், உழைப்பார்கள். ஆனால் பொறுப்பு பதவி என்று வரக்கூடிய சமயத்திலே இவரும் ஆசைப்படுவார், அவரும் ஆசைப்படுவார், மூன்றாவது ஒருத்தரும் ஆசைப்படுவார். கடைசியில் ஒரு பொறுப்பை ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய தருணம் வரும்பொழுது 3 பேரும் மூன்றாக பிரிந்து 3 தலைமைகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இது நம்முடைய சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை. ஆனால் சமீபத்திய ஒரு செய்தி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளில் ஒன்று ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் கடந்த ஆட்சி காலத்தில் நல்ல முறையில், திறமையான, ஆரோக்கியமான முறையில் செயல்பட்ட ஒருத்தருக்கு இந்த வருஷம் இந்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கல. அவருடைய வயசு கம்மிதான், ஆலூர் நவாஸ். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? அந்த வயசு குறைவான சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு பக்குவமான ஒரு நிலைமை அங்கே மேற்கொள்றார். தலைமை என்ன சொல்லுவாங்க, கட்டுப்பட்டு நடக்கிறதா என்னுடைய வேலை. இந்த மாதிரியான மனநிலை நமக்கு இருந்தது என்று சொன்னால் நமக்கு மத்தியில் என்ன ஏற்படாது? பிளவுகள் ஏற்படாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு தெரியும் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும் வைக்கணுங்கிறது. அந்த அடிப்படையில் கட்சியின் தலைமை முடிவு செய்து, அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. முன்னாடி செயல்பட்டதோட ரொம்ப அதிகமாக நான் இறங்கி செயல்படுவேன், வேலை வாப்பேன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிறார். கொஞ்சம் வயசுல எவ்வளவு ஒரு முதிர்ச்சியான ஒரு பக்குவத்தை பாருங்கள். ஆனால் இந்த சிந்தனை, இந்த சூழல் சமூகத்திற்கு மத்தியிலே, நம்முடைய சமயத்திற்கு மத்தியிலே நம்மில் அனைவரிடத்தில் ஏற்பட வேண்டும். அனைவரிடத்தில் ஏற்பட தவறியதின் விளைவாகத்தான் நமக்கு முன்னால் ஒரு 15, 20, 25 வருடங்களில் இருந்து இந்த அரசியலுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பாரம்பரியமிக்க நம்முடைய இஸ்லாமிய அமைப்பு இயக்கம் என்னவாகியது? அப்படி ஒன்னா இருந்து டபக்குன்னு காகிதம் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஆச்சு, 2 3 ஆச்சு, 3 4 ஆச்சு. இன்னைக்கு அல்லாஹ் அக்பர் அவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்ற கேளுங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரே வார்டுல 6 முஸ்லிம்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் பதவிக்கு ஒரே வார்டுல 6 பேர். ஹயாத் கான் இவர் வாங்கிய ஓட்டு 32, ரசூல் கான் இவர் வாங்கிய ஓட்டு 75, முஸ்ரப் அலி இவர் வாங்கினது 184, அக்பர் காசி இவர் 239, மஷீகான் இவர் 378, காஜி அமீன் இவர் 528. இவங்க எல்லா ஓட்டையும் ஒண்ணு சேர்த்து பார்த்தா எவ்வளவு வருது? 1406 ஓட்டு வருது. 1406 ஓட்டு வருது. இந்த 6 முஸ்லிம்கள் போட்டியிட்டு வாங்கிய ஓட்டுக்கள்.
ஆனா அங்க யார் ஜெயிச்சா தெரியுமா? மாற்றார் ஜெயிக்கிறார். அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறார் தெரியுமா? வெறும் 589 ஓட்டு. நல்ல கவனிங்க, 1406 ஓட்டு முஸ்லிம்களிடத்தில் இருக்குது, அவருடைய கையில இருக்குது. ஆனா ஒரே தலைமையில கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாத காரணத்தால ஆளுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பார்க்கிறோம், ஒரே பேர் இருக்கிறவர் ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டி வச்சு கன்ஃபியூஷன் பண்ணி விடுறது, ஒண்ணுமே இல்லாதவர் அவர் அந்த நேரத்தில் 2 துண்டை போட்டுக்கிட்டு அவருக்கு கீழே ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டு வீட்டுக்காக நோட்டீஸ் போட்டு அவர் குடும்பத்தில் அவரால் முடிஞ்ச ஒரு 25-30 ஓட்டு பிரிக்கிறது. இது எல்லாமே எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு வேலை. காரணம், நம்முடைய பலகீனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். விஷயம் அதுதான். இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் நம்பி இருக்கக்கூடிய மூத்த அரசியல் கட்சிகள் கூட என்ன இந்த மாதிரி வேலையில நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய பார்த்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அன்பிற்குரிய பெருமக்களே, என்ன செய்யறது? ஒண்ணு, நம்மளுடைய மக்கள் அதிகமாக வாழும் இடத்துல சீட்டு கொடுக்கிறது கிடையாது, டப்பான இடத்துல சீட்டு கொடுத்து தோக்க வைக்கிறது, போடக்கூடிய ஓட்டுகளை ஒண்ணும் இல்லாம ஆக்குறது, அல்லது நம்ம ஆளு நிக்கிற இடத்திலேயே நம்ம ஆளுகளை சேர்ந்து இன்னொருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்டுறது. இப்படி ஏகப்பட்ட பிளவுகளை சூழ்ச்சிகளை செஞ்சுதான் இன்னைக்கு நமக்கு மத்தியில இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் இப்படி சிதறி கிடப்பதன் காரணமாக இது வாழ்வில் இருந்து அப்படியே எங்க வரைக்கும் போகுது? ஒரு நாடு வரைக்கும் போகுது. இந்திய தேசம் முழுக்க நிலைமை அதுதான். அப்ப இந்திய தேசம் முழுக்க முஸ்லிம்கள் இன்று பின்தங்கி உள்ளார்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரே காரணம், அவர்களை குற்றம் சொல்லி பலன் இல்லை, நமக்கு மத்தியில் என்ன இல்லை? ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ ஒற்றுமை சிதைந்தால் நம்மில் பலம் குன்றிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனசுல பதிய வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், அப்படி சண்டையிட்டால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். கோழைகள் ஆகிறதுனா எப்படி? நம்முடைய பலம் குறைஞ்சு போயிருந்து அர்த்தம். எதுலையுமே அறிவு பெரும்பான்மை நமக்கு கிடைக்காது, எதுலையும் நம்முடைய விஷயத்தை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வெயிட் கிடைக்காது. இன்னைக்கு அது மாதிரி நம்முடைய நிலைமைகள் நடந்துகிட்டு இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனுபவம் என்ற மருத்துவரை விட மிகப்பெரிய மருத்துவர் இந்த உலகத்தில் இல்லை. அனுபவங்கிற ஒரு மருத்துவர் இருக்காரு, அவரை விட பெரிய டாக்டர் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை? ஒரு பூமி என்ன செய்ய மாட்டாரு, ஒரு தடவைக்கு 2 தடவையாக ஒரே இடத்துல ஏமாற மாட்டாரு, கொட்டு வாங்க மாட்டாரு, பாதிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. விஷ ஜந்துகள் ஒரே பொந்துக்குள்ள இருக்குது, அதுல ஒருத்தர் கையை உள்ள விடுறாரு, படக்க ஒருக்க கொட்டுது, உள்ள இருக்குது, கையில கொட்டு வாங்கியாச்சு, நல்லா தெரியுது. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அதே பொந்துக்குள்ள அதே ஆளு கொண்டு கையை விடுவாரா? விடுற கூட்டம் தான் நம்ம கூட்டம்ங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ ஒரு மூமின் ஒரு தடவை கடி வாங்குறான், 2வது தடவை ஒருத்தர் கடி வாங்குறாருன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு தடவை ஒரு பொந்துக்குள்ள கையை விட்டு அதனால அவர் பாதிக்கப்பட்டு பூச்சி கடித்ததற்கு பிறகு மறுபடியும் அவர் அங்க கையை விட மாட்டாரு, அவர் சுதாரித்துக் கொள்வார். அப்ப இது வந்து மேலோட்டமான ஒரு கருத்து. ஆனா உள்ளுக்குள்ள இறங்கி யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, ஒரு தடவை ஏமாந்தவன் 2வது தடவை ஏமாற மாட்டான். ஒரு தடவை ஒரு தொழில ஒரு வியாபாரத்தை நஷ்டப்பட்டவன் மறுபடியும் அந்த தொழில் என்ன செய்ய மாட்டான், நஷ்டத்தை சந்திக்க மாட்டான். ஒரு தடவை ஒருத்தர் காசு கொடுத்து ஏமாந்துட்டு மறுபடியும் ஒரு காசு கொடு, எப்படா அதையும் சேர்த்து கொடுத்துடுற அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்ததுக்கு உண்டானது இன்னும் வந்த பாடு இல்ல, நேரத்தை காலி கொண்டு இதான் ஒரு புத்திசாலி பண்ண அடையாளம், அப்படியா சேர்த்து கொடுத்துருவியா இந்தா அப்படி சொல்லி கொடுத்துருவோமா? நம்ம கொடுக்கிற மாதிரி ஏமாறியாத்த இருக்கிற இந்த காலத்துல. அப்ப அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது போன்ற விளக்கத்தை வைத்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்போ இதுக்கு ஒரு உதாரணம், அபு இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி கவிஞர். இந்த அபு இஸ்ஸா ரசூலுல்லாஹையும் முஸ்லிம்களையும் பற்றி தரக்குறைவாக கவிதை எழுதக்கூடிய குஃபார்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒருவன். இவனை பத்ர் போர்ல என்ன செஞ்சிடறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க முஸ்லிம்கள். பத்ர் போர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த கைதியாக இருந்த நிலைமையில
முஸ்லிம்களிடத்தில் ரசூலுல்லாஹ்ட்டை கெஞ்சிறான், என்னைய விட்டுருங்க, நான் பாவப்பட்டவன், நான் புள்ள வீட்டுக்காரன், பொம்பளை பிள்ளைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி போய் தொலை அப்படின்னு அவனை மன்னிச்சு செஞ்சாங்க, விட்டுட்டாங்க. மறுபடியும் மக்கள் ஓடி போயிட்டான். இந்த அபு இஸ்ஸான் சொல்லக்கூடியவன் போய் திருந்தல, மறுபடியும் அதே வேலையை இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். ரெண்டாவது வசமா உஹது யுத்தத்தில் வச்சு சிக்கிறான். உஹது யுத்தத்தில் சிக்கி அங்கே என்ன செய்யப்பட்டது, கொண்டு வரப்பட்ட உடனே அங்கே அதே மாதிரி முன்பு கெஞ்சியதை போல ஸல்லல்லாஹு கெஞ்சினான். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் 2 தடவை ஏமாற மாட்டான் அப்படிதான் சொன்னாங்க. அங்க வேலை முடிஞ்சு. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பாணி, ஒரு அறிவாளியுடைய அடையாளம். அப்போ ஒரு முஸ்லிம் சமூகம் செய்த தவறையே மறுபடியும் மறுபடியும் செய்யலாமான்னு சொன்னா செய்யக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் பல பகுதிகளில் குறிப்பாக முஸ்லிம்கள் நிறைந்த தொகுதிகளில் கூட ஒரு முஸ்லிம் ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஏன்னா அங்க அடுத்தடுத்து முஸ்லிம் கேண்டிடேட்டை போட்டு இவர் நம்மால்தான் அவர் நம்மால்தான், இவருக்கு ஒரு 10 ஓட்டு இவருக்கு ஒரு 10 ஓட்டு, குடும்பத்தில் 20 ஓட்டுனா 5 ஓட்டுனா இங்கிட்ட ஒரு 2 ஓட்டு இங்கிட்ட ஒரு 3 ஓட்டு, இப்படியே போட்டு செதைச்சு ஈஸியா சங்கீதம் செஞ்சுட்டு போயிடுறாங்க. நிலவரம் இதுதான் நடக்குது. இப்போ இந்தியாவிலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாநிலம்னா எதை சொல்லலாம், ஊபி, உத்தரப்பிரதேசம். ஆனா அங்க நம்மளால தனிப்பெரும்பான்மை காட்ட முடியுதா? உதாரணத்திற்கு எடுக்கிறோம், இல்ல முடியல. அப்ப நமக்கு மத்தியில் இன்னும் அரசியல் விழிப்புணர்வுங்கிறது அறவே இல்லாத ஒரு சூழல்ல தான் இருக்கிறோம். அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறவர் கூட அந்த தேர்தல் காலகட்டத்தில் வேற மாதிரி மாறிடுறாரு. பதவிக்கு, பணத்துக்கு, அல்லது போஸ்டிங்க்கு, அல்லது அவருக்கு ஏதாவது சொந்த காரியம் ஏதாவது ஆக வேண்டிய இருக்குன்னு சொன்னா, பாய் வா, நம்ம வந்தவன அவனுக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துடுறோம் அப்படின்னு ஒண்ணு அவருக்கு முழு விசுவாசியா மாறி அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களை ஃபுல்லா கேன்வாஸ் பண்ணி என்ன செஞ்சிடறாரு, இங்கிட்டு 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 குத்த வச்சிடறாரு. இதுதான் நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப சொந்த வெறுப்புகள் இவங்க அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முஸ்லிம்களுடைய நலன் நாடுவதற்காக, மக்களின் நலன் நாடுவதற்காக, மக்களுக்கு விரோத போக்குடையவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் விதமாக செயல்படுவதுதான் ஒரு உண்மையான இறை விசுவாசிக்கு அடையாளம். இல்லை என்று சொன்னால் மறுமையை இவர் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒன்றிணைந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அதிலே அல்லாஹு தஆலாவுடைய உதவி கிடைக்கிறது. சாதாரண ஒரு சூரத்தில் பாத்தியா ஓதுறோம், இமாம் ஆமீன் சொல்லுவோம், நம்மளும் சேர்ந்து ஆமீன் சொல்றோம். அந்த துஆ அல்லாஹ் என்ன செய்யறான், கபூல் செய்யறான். மலக்குமார்களும் சேர்ந்து ஆமீன் சொல்றாங்கங்கறான். அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்கறாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். காபத்துல கட்டி முடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் துஆ செஞ்சாங்க. கூட இருந்த மகன் இஸ்மாயில் நபி அவங்க துஆ செய்யல. அவங்க என்ன சொன்னாங்க, ஆமீன் தான் சொன்னாங்க. 2 பேருடைய அந்த அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்யலையா? அப்ப இதுதான் ஒரு தலைமையின் கீழ் நம்ம எல்லாம் ஒத்துழைக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது என்ற விஷயத்தை இங்க நமக்கு சொல்றாங்க. சொன்னாங்க, ஒரு நபி தோழர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ் நாங்க சாப்பிடுறோம், வயிறு நிரம்ப மாட்டேங்குது. அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க, ஒன்னா கூடி உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா சொன்னாங்களா? ஒரு உணவுடைய விஷயத்திலே ஒன்னா கூடி உட்கார்ந்து சாப்பிடுங்க, அது உங்களுக்கு திருப்தி கிடைக்கும், அது உங்களுக்கு பரக்கத்து கிடைக்குங்கிறப்போ நமக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்தை நம்ம அனுபவிக்கலாம். எதிர்கால சந்ததியினரை பற்றி கவலை இல்லையா, அக்கறை இல்லையா? இன்றைய தினம் நமக்கு ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு எனக்கு ஏதாவது பொறுப்பு கிடைச்சா போதும், இன்னைக்கு ஏதாவது துட்டு கிடைச்சா போதும், இத்தனை ஓட்டுக்கு இத்தனை 1000 ரூபாய் கிடைச்சா போதும். ஆனா பின்னாடி உண்டான பின்விளைவுகளை பற்றி என்ன செய்யறதில்லை, யோசிக்கிறது இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளில் விருந்து கொடுக்கிறவரு பெரிய சகன் தட்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்கணும்னு எல்லாம் விறுவிறுவரும் சகனம் நோக்கி வருவோம் இல்லையா? கல்யாணம் முடிஞ்ச உடனே நிக்கா ஓதி மாப்பிளைக்கு முசாவை செய்யறதுக்கு இங்க ஒரு 10 பேர் நிற்பாங்க. ஆனா 100 பேர் எங்க நிக்கிறோம், டைனிங் ஹால்ல போய் நிக்கிறோம். எப்படி அங்க சாப்பிடலாம் ரெடியா போட்டாச்சு, பிரியாணி சட்டி திறந்தாச்சுன்னு சொல்லி, அதே மாதிரி ஒருத்தர் உணவு தட்டை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அழைத்து கூட்டணி அமைப்பது போல தேர்தல் காலம் வந்துட்டு அப்படித்தானே, வாங்க வாங்க உனக்கு எத்தனை சீட்டு, உனக்கு எத்தனை சீட்டு, உனக்கு எத்தனை தாரேன், உனக்கு எத்தனை தாரேன் எல்லாம் பங்கு வைக்கிறது. இப்படி அமைப்பதை போல கடைசி காலத்தில் அனைத்து மதத்தவர்களும் உங்களுக்கு எதிராக கூட்டு சேர்ந்து
அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒன்றிணைந்து கொள்வார்கள். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்னைக்கு உங்களுக்கு எதிரா அவங்க எல்லாரும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு சாப்பாடு வச்சுட்டு எல்லாரும் வாங்கினோம்னா எப்படி எல்லாரும் ஒன்னா கூடுவாங்களோ அது மாதிரி அவங்கள ஒன்னா கூடிக்கிடுவாங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூல், அப்ப நாங்க ரொம்ப கம்மியா இருப்போமோ, அவங்க நிறைய இருப்பாங்களோ அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல, ஆத்துல புது காலியான ஆத்துல வேகமா நீர் அடிச்சுட்டு வந்தா எப்படி நுரையோடு வருமோ அது மாதிரி நுரை மாதிரி நிறைய இருப்பீங்க. நுரை மாதிரி நிறைய இருக்கு. ஒரு பக்கெட்ல சர்ஃபெக்சல் போட்டு தண்ணியை போட்டு நல்லா அப்படி கலக்கணும்னா பொஸ்ஸுன்னு நுரை அந்த பக்கெட் மேல வரைக்கும் வரும். ஆனா உள்ள தண்ணி எவ்வளவு இருக்குது? இவ்வளவுதான் இருக்குது. நம்ம பார்க்கிறதுக்கு நிறைய இருப்போம், ஆனா நமக்கு மத்தியில தக்வா உடையவர்கள், ஈமான் உடையவர்கள், சாலிஹானவர்கள் ரொம்ப குறைவாக இருப்போம்னு சொல்ல வர்றாங்க. அப்போ நுரை போல பார்க்க பெரிதாகவும் ஆனால் உள்ளுக்குள் பலகீனமாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களது எதிரிகள் உள்ளத்திலிருந்து உங்களை பற்றிய பயத்தை எடுத்துருவான். எதிரிகளுடைய உள்ளத்துல என்ன ஆயிரும்? ஒரு துணிச்சல் வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும். பாய் பாத்துக்கலாம், பாய் தானே அப்படிங்கிற மாதிரி எதிரிகளின் உள்ளத்திலிருந்து உங்களை பற்றிய ஒரு அச்சத்தை எடுத்து விடுவான். அதே சமயத்துல உங்க உள்ளத்துல அல்லாஹ் தஆலா ஒரு பலகீனத்தையும் பயத்தையும் போட்டுருவான். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், பலகீனம்னா என்னன்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க, என்ன பலகீனம் தெரியுமா? உலக ஆசை, பதவி மோகம், மௌத்தை பற்றிய நினைவு இல்லாமல் ஆகிறது. இதை கொடுத்த உடனே நம்ம பலகீனம் ஆயிடுவோம். மௌத்தை பத்திய நமக்கு என்ன இல்ல, உலக ஆசை, பதவி மோகம் இதையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எவன் எப்படி போனா என்ன, நம்ம தலைவர்கிட்ட போனா நமக்கு கிடைக்க வேண்டிய கிடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அதை துண்ட போட்டுட்டு அப்படி கெத்த நடந்து வர்றதை பார்க்கணுமே, அவ்வளவு மோசமா இருக்கு, பார்க்கறதுக்கு கன்றாவியா இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப சொல்றாங்க, இப்ப மௌத்தை வெறுப்பது இது போன்ற காரணத்தினால் அவங்க பலகீனமாக ஆகிடுவாங்க. இன்னைக்கு நிலவரம் என்ன நடக்குது? உலக அளவுல கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை 215 கோடி, முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 170 கோடி, இந்து சகோதரருடைய எண்ணிக்கை 85 கோடி, சீக்கியர்கள் 2 கோடி, யூதர்கள் 1.5 கோடி. பாருங்க, ஓரளவுக்கு உண்டான ஒரு பாப்புலேஷன் கணக்கு பாருங்க. 1.5 கோடி இருக்கிற யூதர்கள் எவ்வளவு உலகத்தை கண்ணு வரல விட்டு ஆட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட இன்னைக்கு நமக்கு இல்லை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவு பெரிய இந்திய அரசுக்குண்டான ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன செஞ்சிடறாங்க? பிரியாக்கிறாங்க. தலப்பா கட்டுறதுல இருந்து, கத்தி வச்சுக்கிறதுல இருந்து. இன்னைக்கு ஒரு பாய் தலப்பா கட்டினால ஆபத்து, கத்தி வச்சிருந்தால ஆபத்து. ஆனா ஒவ்வொரு சீக்குகளும் என்ன செய்யலாம்? ஒரு கத்தி ஒன்று உறைவால் வச்சுக்கலாம். எவ்வளவு பெரிய பிரதமரானாலும் கூட அவர் என்ன செஞ்சுக்கலாம்? மன்மோகன் சிங் மாதிரி தலப்பாவை கட்டிக்கலாம். ஒரு பெரிய மிலிட்டரி கமாண்டாவா இருந்தாலும் கூட அவர் அந்த தலப்பாவோட நிற்பாரு, டர்பனோட நிற்பாரு. ஆனா நம்மகிட்ட அது இல்ல, நமக்கு அது இல்லாம ஆகி போச்சு. காரணம், நமக்கு மத்தியில ஒருங்கிணைப்பு இல்லை, நமக்கு மத்தியில ஒற்றுமை இல்லை. அல்லாஹ் அக்பர். நடக்கிறது என்ன நடக்குது? ஒரு நஸ்ருதீன் முல்லா நஸ்ருடைய விஷயத்தை சொல்றாங்க. ஒரு லீவ் நாள் வீட்டுல இருந்து பைய எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு? நேரா சிக்கன் வாங்குறாரு. சிக்கன் வாங்கிட்டு அப்படியே நேரா ஒரு கடைக்கு போறாரு. செட்டிநாடு சிக்கன் தயாரிப்பது எப்படின்னு ஒரு புக்கை ஒண்ணு வாங்குறாரு. அந்த புக்கையும் இந்த பைய வச்சு நடந்து போகும்போது பின்னாடி இருந்து வந்து ஒரு நாய் இவர் கையில வச்சிருந்த சிக்கன் பைய கவிட்டு போயிருச்சு. இதை சுத்தி இருந்தவங்க பார்த்து, பாய் கறி போகுது நாயை துறைச்சிட்டு போறாங்க. ஆனா இவர் கொஞ்சம் கூட அசரலையே, கையில புக்கை வச்சுட்டு நின்றாரு. என்னப்பா உங்க பைய கையில இருந்து பைய புரிஞ்சுட்டு போகுது நாய் போட்டோம், அதுல என்னப்பா இருக்கு? சிக்கன் இருக்கு. ஐயோ, நாய் சாப்பிட்டுமே, சிக்கன் இருக்குது அதுல, அது எப்படி சமைக்கணுங்கிற புக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு முன்னாடி சொல்றது. இது மாதிரிதான் நம்முடைய நிலைமை. எப்படி நம்முடைய நிலைமை இன்னைக்கு இப்படித்தான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, தேர்தல் களம் நெருங்கி வருகிறது. ஓட்டு போட வேண்டிய காலம் நம்ம நெருங்கி வருகிறது. இதை பற்றிய விழிப்புணர்வு முக்கியத்துவமும் இன்னும் நாம் அதிகமாக பேச வேண்டியது இருக்கிறது. போன வாரத்தில் நாம் எதை பேசினோமோ அதை நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து சென்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புறோம். அல்லாஹ்வை நேசியுங்கள், ரசூலை நேசியுங்கள், கண்டவனை எல்லாம் நேசிக்காதீர்கள். கண்டவனை நேசித்து நம்முடைய வாக்குகளை வீணாக்கி விட வேண்டாம்.
ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தை, இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய குஜராத் போன்ற நகரங்களிலும் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி எத்தனையோ பெண்களை கூட கற்பை சூறையாடி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கூட அறுத்து எடுத்து அப்படி காலை பிடிச்சு அடிச்சு சாகடிச்ச அந்த கூட்டம் இன்று நேரடியாகவும் கூட்டு சேர்ந்து தமிழகத்தில் வர முயற்சிக்கிறது. மறைமுகமாகவும் கூட்டணி வைத்து என்ன செய்து நீ ஓட்ட பிரிக்கிற அளவுக்கு பிரிப்பா, மிச்சத்தை நாங்க பார்த்துக்கிறோம் உள்ள வந்து என்று சொல்லும் அளவிற்கு இதையெல்லாம் நம்ம புரியாத அறிவியல்கள் கிடையாது, எல்லாமே புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் புரியாத தன்மையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் இவர்களுக்கு இந்த விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொல்லி அந்த மோகத்தை விட்டு அவர்களுக்கு வெளிக்கொண்டு வாருங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு தகுதி அவர்களுக்கு கிடையாது. ஒரு வீட்டையே ஆளக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாதவர்கள், வீட்டுடைய விஷயத்தில் கோட்டையை ஓட்டவர்கள் தான் இன்று நாட்டை ஆளுவதற்காக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பிற்கு பெருமக்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, எதை சொன்னோம் எதை கேட்டோம் என்று விலங்கி அமல் செய்யப்படும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி தந்தர் பெறுவானாக. வாஹர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கு சகோதரர்களே,